ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப நெருக்கமாக வந்ததுனால அவ கோவப்பட்டு அவனோட கண்ணத்தை காட்டி ஓங்கி ஒரு அறையை விட்டுருப்பா. அவனுக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு. இந்த நிலைமையில இவ வேற அடிக்கவும் அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். இவளுக்கா பயங்கர ஷாக்காக இருக்குது. அங்கேருந்து டாக்டர் ஓடி என்ன முயற அப்படி பண்ணிட்ட, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளையுமே திட்டிவிட்டா. அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு. உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியலை. அவளுக்கு யார் அவர், எதுக்காக அவர் என்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இப்படி பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கா. அப்போ அந்த டாக்டரும் நம்ம மயிரா கிட்ட திரும்பவும் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீ ஏன் மயிரா அப்படி பண்ண, அவரோட கண்டிஷன் சரியில்லை, அவரே சீரியஸான நிலைமையில இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டை போயிட்டு நீ அடிக்கிற, உயிரை காப்பாத்துறது தான் ஒரு டாக்டரா நம்மளோட கடமை, அதை விட்டு அவங்கள காயப்படுத்தக்கூடாது, நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அவளோ நடந்த விஷயத்த சொல்றா. தெரியல, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, திடீர்னு என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருந்தாரு, என்ன உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வேற கேட்டுட்டு இருந்தாரு. நான் தெரியலன்னு சொன்னாலும் அவர் என்னை விடலை, என் கையை பிடிச்சிட்டு ரொம்பவே அத்துமீறி நடந்துக்கிட்டாரு, அதனால தான் நான் அவரை அரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ ஒரு டாக்டர் தானே, அவருக்கு இப்போதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் நிதானத்திலே இல்லை, அந்த மாதிரி நிலைமையில உங்ககிட்ட அப்படி பேசினாரு அப்படிங்கிறதுக்காக நீ ஒரு பேஷண்ட்டை அறைவியா, என்ன மயிரா நீ பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அப்படி ஒன்று இருக்கும், ஆனால் அவர் என்னை ரொம்ப தெரிஞ்ச மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கு, அவர் என்னை மயிரான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு, அது எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் ஏன் தெரியாது, உன்னோட கையில் அந்த பாரு, இந்த டேக்ல என்ன போட்டிருக்கு, மயிரான்னு சொல்லிட்டு உன்னோட பேர் தானே போட்டிருக்கு, இதை அவரை படிச்சிருக்கலாம், அதனால அவர் உன் பேரை சொல்லியிருக்கலாம், இதுல என்ன பெருசா இருக்கு, நீ பண்ணது ரொம்பவே தப்பு, அவர் என்னதான் இருந்தாலும் நீ அப்படி அரைஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் இவ யோசிச்சு பார்க்குறா, ஓ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது ஒரு பேஷண்ட்டை ஒரு டாக்டரா இருந்துட்டு நானே அவரை அரைஞ்சிட்டேனே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் உடனே போயிட்டு அவர்கிட்ட சாரி கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக போனா இவனும் தடுக்கிறான். இல்லை, அவருக்கு இப்போதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு, அவர் இன்னும் கண்ணு முழிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அங்கே அப்பா வந்துட்டு இருக்காரு. இவ தான் நடிக்கிறா இல்லையா, பேஷண்டா ஒன்றும் இல்லை, பேஷண்டா ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே இதை பார்த்துட்டு அங்கே பாரு என்னோட அப்பா வந்திருக்காரு, அவர் மட்டும் என்னை பார்த்தாரு அப்படின்னா அப்புறம் நான் ஆக்ட் பண்ணுறேங்கிற விஷயம் தெரியும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி, என்னை மறைச்சாப்ல நீ அப்படியே என்னை கொண்டு போயிட்டு என்னோட ரூமில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் அப்படியே அவன் முன்னாடி மறைஞ்சாப்லேயே போயிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட போயிட்டு இவன் பேசுகிறான். என்னாச்சு அங்கிள், எதுக்காக திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் மயிராக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், என் பொண்ணு இப்போ கண்ணு முழிச்சிட்டாலான்னா அவளை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அங்கே பார்த்தா நம்ம மயிரா பேஷண்ட் மாதிரி உட்காந்துருக்கா. இவரும் போயிட்டு பொண்ணோட உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவனுக்கு கனவு வருது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காரிடோர் கிட்ட யார் நீங்க அப்படின்னு கேட்டிருப்பா இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி எழுந்திரிச்சிட்டு இருக்கான். உடனே அவன் அங்கேருந்து கையில் இருக்கிற ஒயர்லாம் பிடுங்கி போட்டு நான் இங்கேருந்து கிளம்பணும், என் பொண்டாட்டியை தேடி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். அவங்களும் நர்ஸும் எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி இந்த மாதிரி 7ஆம் நம்பர் ரூமில் இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டரையுமே கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய அப்பாவும் பார்த்துட்டார் இல்லையா, ஸோ அதனால ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவன் இங்கேருந்து ஓடி பார்க்கும்போது இவன் என் பொண்டாட்டிக்கிட்ட போகணும், நான் இங்கேருந்து போகலைன்னா அவளை நான் திரும்பவும் தொலைச்சிடுவேன், ப்ளீஸ் என்னை விடு அப்படின்னு சொன்னால், இப்போதான்ப்பா உனக்கு அடிபட்டிருக்கு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, நீ கம்ப்ளீட்லி ரெஸ்ட்டில் இருந்து தான் ஆகணும், இந்த மாதிரி நேரத்தில் உன் பொண்டாட்டியை போயிட்டு நீ தேட போறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு, உனக்கு உடம்பு நல்லா போனதுக்கப்புறம் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உன் பொண்டாட்டியை தேடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனும் நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி அங்கே காரிடோர் கிட்ட ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டிங்கிற விஷயத்த சொல்ல வரான். ஆனால் அதுக்குள்ள அவள் உங்ககிட்ட நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு, அவள் தெரியாமல் ஏதோ கோவத்தில் ஒன்று அரைஞ்சிட்டா, அவள் சார்பாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நானும் அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னது உன்னோட ஃப்ரெண்டா, அவளை உனக்கு எப்போலேருந்து தெரியும், அப்புறம் அவளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டால், உடனே இவனும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி 5 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அவளை பார்த்தேன், அவன் ரொம்ப மோசமான நிலமையில இருந்தா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல், நர்மதா நதிக்கரையில் இருந்தா, அதுக்கப்புறம் அவளை நான் தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் 2 மாதம் கோமாக்கு போயிட்டா, அப்புறமா தான் அவள் நார்மலானா, பட் அவள் பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டா, அதாவது 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்லை. இன்ஃபேக்ட் அவளும் ஒரு டாக்டர் தான், ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே அவள் மறந்துட்டா, ஆனால் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே
அவளுக்கு பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணவே இல்லை. அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. எதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த ஊரையுமே காலி பண்ணிவிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ஊரில் இருக்கிறதுனால அவளும் இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்தோம் போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா. ஸோ இதுதான் அவளோட கதை. சரி அவளை விடு, நீ உன்னை கவனமாக பார்த்துக்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கா அது எல்லாத்தையுமே கேட்டு பயங்கரமான அழுகை வருது. என்னோட மயிரா பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டாளா? அதாவது இந்த ஓம்கார் நான் தான் அவளோட புருஷங்கிற விஷயத்தையே அவள் மறந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படியே மறந்துருந்தாலும் ஏன் அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவளுக்கு பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணல, எதுக்காக அவளை என்கிட்டேருந்து பிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா தான் அவனுக்கே தோணுது, ஆமாம் அவங்க எப்படி என்னை பற்றி மயிராக்கிட்ட சொல்லுவாங்க, ஏன்னா நான் தான் ஒரு கொடுமைக்காரனாக இருந்திருக்கேனே என்னோட கடந்த காலத்தில். ஆனால் இப்போ நான் டோட்டலாக மாறிட்டேன். நான் அந்த சைக்கோ ஓம்கார் கிடையாது, நான் இப்போ மயிராவோட ஓம்கார். நான் இப்போ முழுசாக மாறிட்டேங்கிற விஷயத்த அவங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னோட மயிராக்கிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இன்ஃபேக்ட் அவகிட்ட என்னதை சொல்லி என்னை பற்றி நான் அவகிட்ட ஞாபகப்படுத்த முடியும்? நான் தான் அவகிட்ட ரொம்ப மோசமாகவும் கொடுமை காரணமால நடந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு புது மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற விஷயத்த நான் அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ரொம்பவே பாவமாக இருக்குது. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஓடி வந்து அவனை பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு பெட்டில் போய் உட்கார வச்சுட்டு அவனுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்ருக்கா. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நடந்த விஷயத்துக்காக மன்னிப்புமே கேட்டுட்ருக்கா. இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிட்டேன்னா அவங்கள அரைஞ்சது ரொம்பவே தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவனும் இல்லை நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் தான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன் உன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டேன்ல அதுக்கு தான் சாரி கேட்டுட்டு இருக்கேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் இங்கேருந்து கிளம்பி போக போகிறா. அப்போ இவன் மனசுக்குள்ளேயே என்னை விட்டு போகாத மயிரா ப்ளீஸ் இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அடுத்த நிமிஷமே அப்படியே நின்றுட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் இவன் யோசிக்கிறான், நான் ஏன் மயிரா என்னை மறந்ததை நினச்சி கவலைப்படணும், இன்ஃபேக்ட் எனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா போன தடவை அவகிட்ட நான் ரொம்பவே மோசமாக நடந்துக்கிட்டேன், அவளோட காதில் நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இந்த ஓம்கார் மயிராவோட ஓம்கார், அப்போ இப்போ இருக்கிற என்னோட அறிமுகமும் அவளுக்கு புதுசாக தான் இருக்கணும். அவள் பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை வாழ்கிறதுனால இவனும் வந்து என்ன முடிவு பண்ணிட்டான்னா தானும் ஒரு புது கேரக்டராக போயிட்டு அவளோட வாழ்க்கைக்குள்ளே அறிமுகமாகணும், பழசு எதையுமே அவளுக்கு ஞாபகப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ மறுநாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவன் வந்து ஏற்கனவே நடந்துட்டு இருந்தான் இல்லையா, அதை நினச்சி பார்த்துட்டு டக்குன்னு பயந்து போய் எழுந்திருக்கிறா. பார்த்தா எதுதாப்புலேயே நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்கிறான். அவன் இவளை பார்த்தபடி உட்காந்துட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் ஏன் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை பார்க்குறத பார்த்தா என்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் பதில் சொல்ல வரத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஃபோன் கால் வந்துடுது. உடனே இவன் ஃபோன் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு அந்த பக்கம் பார்க்குறா. அங்கே அவனை காணோம். இப்போ அவங்க உட்காந்துருக்கிறதும் இவளோட இமேஜினேஷன் தான் போல. இவளுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா. நான் எதுக்காக அவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன் கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பான் போல். ரெண்டு பேரும் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்க. அப்படியே கீழே விழ போகிறவளை இவன் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் அவளை காதல் பார்வையோடு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.